வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே களையபரே ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. இந்த ஸ்லோகம் அப்பப்போ காதில் விழுந்திருப்போம் இல்லையோ. வைத்தியர் நாராயணன் ஹரி, அவர் தான் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன். வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை தவிர சாஸ்திரம்னு இன்னொன்று இல்லை. ந தெய்வம் கேசவாத் பரம், கேசவன் தான் தெய்வம். வேதத்தினாலேயே என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். வேதத்தை தவிர அறிவிப்பதற்கு பிரமாணங்கள் எந்த நூல்களும் கிடையாது. அப்போ இந்த முக்கோணத்தை இப்போ பூர்த்தி பண்ணிட்டோம். ஒன்று கடவுள், அவர் இன்னார் இணையார் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறது வேதம். அவரை அடைவதற்குண்டான வழி தர்மம், அந்த தர்மத்தை என்ன எப்படி பண்ணணும்னு சொல்கிறது வேதம். அப்போ இந்த வேதத்திலேருந்து 2 கோடாக போட்டு பார்க்கலாமா? வேதத்திலேருந்து 2 கோடு போட்டால் கடவுளையும் நமக்கு சொல்கிறது வேதம்தான், அவர் அடையறதுக்குண்டான வழியான தர்மத்தையும் சொல்கிறது வேதம்தான். அங்கேருந்து போட்டால் கடவுளிடத்துலேருந்து 2 கோடு போட்டீன்னு வச்சுங்க, இந்த வேதத்தையே கொடுத்தது அவர் தான், இந்த தர்மத்தையே லோகத்தில் பிரச்சாரம் பண்ணதும் அவர் தான். அப்போ அவர்கிட்டேருந்து 2 கோடு போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தர்மத்திலேருந்து போட்டீன்னு வச்சுங்க, வேதம் முழுக்க தர்மமாக தான் இருக்கும், தன்னால் தான் கடவுளையே அடைவிக்கிறது. ஆக இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பெருமை பற்றில எப்பவுமே இந்த முக்கோணத்துக்கு இந்த பெருமை உண்டு. 4 சதுரம் போட்டீன்னு வச்சுங்க, அதில் ஏதோ ஒரு புள்ளிக்கு எதிர்த்த புள்ளியோட சம்மந்தமே இருக்காது. இந்த புள்ளி இப்படி 2 போகுமே தவிர அந்த புள்ளியில் இந்த புள்ளி வராது இல்லையோ. ஆனால் இப்போ இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் 2 கோடு, இதுக்கு இதுதான் இதுக்கு இதுதான். அதை போலத்தான் இங்கே 3 முச்சந்தி ஆட்டம் சேர்ந்து இருக்கு. இப்போ கடவுள் ஒரு பக்கம், தர்மம் ஒரு பக்கம், வேதங்கள் ஒரு பக்கம். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதோகிலோ தர்மபூலம் ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுரச்சுதா. இந்த 3 வார்த்தையை வச்சிருந்தாலே நம்ம புரிஞ்சு விடலாம். போ அதனால் இப்போ எதனால வேதத்தை பற்றி தெரிஞ்சுட்டே ஆக வேண்டியிருக்கு? கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் வேதத்தின் தேவை இருக்குது. அவரை அடைவதற்குண்டான வழி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் வேதத்தினுடைய தேவை இன்றியமையாததாக படுறது. அதனால தான் சாஸ்திரம் கண்டிப்பாக வேணும் சொல்லலாம். நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீள்? இதெல்லாம் நான் முதல்ல கடவுள்னு ஒருத்தரை ஒத்துண்டா தானே, ஒத்துண்டால் அப்போ அவரை தெரியறதுக்கு வேணும்னு சொல்லுவேள். சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்கள் வாதத்தை ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு கடவுள்னு ஒத்துக்கலைன்னே வச்சுப்போம். தர்மத்தை ஒத்துன்னு தானே ஆகணும்? அவசியம் இல்லையே சுவாமி, எதுக்கு இப்போ நான் தர்மத்தை ஒத்துக்கணும்? தேவையே இல்லைங்க, மறுபடியும் வாதாடலாம். ஒரு நிமிஷத்துக்கு கடவுளை ஒதுக்கி வச்சுட்டா கூட தர்மம் வேணுமா வேண்டாமானால் வேண்டாம்னு சொன்னேன்னு வச்சுங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வேத புஸ்தகம் வேண்டாம். ஏன்னா தர்மமும் இல்லைன்னு ஆகிடுது, கடவுளையும் நான் ஒத்துக்கலை. அப்போ 3ஆவது புள்ளி மட்டும் எதுக்கு? 3 புள்ளியில் கோக்கிறதா இருந்தால் தானே புள்ளியே வேணும். இப்போ நான் தான் கோக்கலேன்னு விட்டேனே, மற்ற 2 இல்லைன்னா அப்போ வேதங்கள் மட்டும் வேணுமானால் கண்டிப்பாக வேணும். ஏன் வேணும்னு சொல்கிறேன். ஒரு 2-3 குறிப்பு மட்டும் மனசில் வாங்கிக்கோங்க. நம்ம பாரத தேசத்தில் சட்ட புஸ்தகம் இருக்கா இல்லையா? பெரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. ஏன் இந்திய அரசியல் சட்டம் இருக்குது, குற்றவியல் சட்டம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் சட்டம். வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னா சட்டம் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கணும்னா சட்டம் இருக்குது, ஒரு பொருளை வாங்கணும்னா சட்டம் இருக்குது, வண்டி ஓட்டின்னு போகணும்னா சட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ எப்படி நான் நடந்துக்கணும், பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும் சட்டம் போட்டு வச்சுருக்கா. இது இத்தனை சட்டம் இருக்கவே தான் இத்தனை நீதிமன்றம். அப்போ கண்டிப்பாக இந்த நாட்டை நடத்துறதுக்கும் நம்மளை நடத்திக்கிறதுக்கும் சட்ட புஸ்தகம் வேணும்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கே வேணும் வேண்டாம் இனிமேல் நம்ம முடிவு பண்ண முடியாது. சட்ட புஸ்தகம் இருக்கிறது உண்மை. ஆங்கிலேயர் காலத்துலேயும் இருந்தது, பழைய காலத்துலேருந்து இருக்குது, யார் காலத்துலையும் இருக்குது. எதற்காக அதை வச்சுருக்கா? தப்பு நடந்துடக்கூடாது. சட்ட புஸ்தகத்துக்கு பயன் என்ன? இப்போ லோகம் சமுதாயம் கட்டப்படக்கூடாது, இது முதல் பயன். வலியவர்கள் எளியவர்களை அடித்து கொடுங்கக்கூடாது, இது 2வது பயன். சமுதாயம் நன்னா இருக்கணும். இப்போ சட்டமே இல்லைன்னு விட்டால் ஆளாளுக்கு தான் தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பிச்சிருவாள் இல்லையோ. நடந்தால் நடந்துட்டு போகிறாருன்னால் அவள் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருந்தால் பக்கத்தில் யாரும் போக முடியாது, எல்லோரும் பிராணம் போயிடாதா? அவள் தன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருன்னா அதுக்காகத்தான் அதை வைக்கிறா. இல்லை இப்போ வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எதுக்கு சட்டம்? இல்லைன்னா ஏமாற்றிட்டு போயிட்டாள்னால் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். வேண்டாம், அப்படியே இல்லை. இப்போ கட்டுறேன்னு விட்டு குளத்தெல்லாம் மாற்றி விட்டு விடலாம், வீட்டெல்லாம் காடு எல்லாத்தையும் இடித்து விட்டு விடலாம். தப்பாக கட்டிட்டு நான் 10வது மாடியில் தூங்கிட்டு இருந்துச்சு தடாலும் கட்டணமே கீழே விழுந்துடலாம். என்ன வேணால் நடக்கும் இல்லையோ. அப்போ இதெல்லாம் ஒழுங்காக செவ்வனே நடக்கணும்னால் சட்டம் கண்டிப்பாக தேவை. அப்போ முக்கியமாக எதற்கு சட்டத்தை வச்சுருக்கா? சமுதாயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வச்சுருக்கா.
வலியவர்கள் எளியவர்களை ஏமாத்திடக்கூடாது, எல்லாருக்கும் சமத்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கா. இந்த சட்டத்தில் ஒன்று வலிமையாக இருக்குது, ஆனால் இன்னொன்று வலிமையாக இல்லை. எதுன்னு பாருங்க, நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இப்போ நன்னா இருக்குது சுவாமி இந்த சட்டம், இந்த விஷயத்தில் நன்னா இருக்கு. தப்பு பண்ணால் தண்டனைக்கு ரொம்ப நன்னா இருக்குது சட்டம். ஆனால் நான் நல்லவனாக இருந்தால் பரிசுக்கு சட்டம் நன்னா இருக்கா? அப்போ அதுலேருந்தே தெரியறது. இப்போ சட்டத்தில் ஒரு பெரிய கட்டம் என்னன்னால், நன்னா தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்துரும். ஆனால் நன்னா இருக்கோன்னு மட்டும் சொல்லவே சொல்லாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை 40 பேர் இருக்கிற வகுப்பில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சிறந்த வெளியேறும் மாணவர். வெளியேறினா தான் சிறந்தவர்னு ஒத்துப்பா போல் இருக்குது. இருக்கிற நீ வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. 12 வருஷம் அந்த பிள்ளை படித்த வரைக்கும் ஒருத்தரும் ஒரு சான்றிதழ் கொடுக்கறது இல்லை. அவன் கிளம்பி போகிறானோன்னு பொண்ணோ பிள்ளையோ அப்போ தான் சிறந்த மாணவி சிறந்த மாணவர். அப்போ நமக்கு தோணும், இது தெரிஞ்சிருந்தால் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிருக்கலாம், இன்றைக்கி போனால் தான் கொடுப்பா போல் இருக்குனால் இருக்கிறவன்னைக்கு எத்தனை சிறப்புடையவனாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனால் தப்பு பண்ணால் மட்டும் அடுத்த நிமிஷம் வெளியில் போயிடுறா. நன்னா நடந்ததுக்கு 12 வருஷம் கழித்து ஒரு காகிதம், ஆனால் தப்பு பண்ணத்துக்கு அன்னைக்கே காகிதத்தை கிழித்து அனுப்பிச்சி விட்றா. அப்போ என்ன பொதுவாக புரியறதுனால், சட்டங்கள் எல்லாம் தண்டனையை பெற்று கொடுப்பதில் நன்னா இருக்குது, முனைப்பாக இருக்குது. தப்பை கண்டுபிடிச்சிரும் அவ்வளோதான் அதால் முடியும். ஏன்னா மக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா தவறுகள் நடக்கக்கூடாது. அதற்காக சட்டத்தை ஏற்றுட்டா. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கா இல்லையா? எனக்கு எப்போ சுவாமி நல்லதுக்கு பரிசு கிடைக்கும்? அதை ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் பேசணுமான்னு கேட்டீங்கனால், அப்படி கொடுக்கலன்னால் இன்னும் நல்லது பண்ணுன்னு எப்படி ஊக்குவிக்கிறது? மக்களை நல்லது பண்ணுறதுல நான் ஊக்குவிக்கணும்னால் அப்போ எனக்கு வேறொரு சட்ட புஸ்தகம் வேணுப்போ. நல்லதாக பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு பரிசாக கொடுக்கறது இருக்கணும். கூடவே கண்டிப்பாக தண்டனை வேணும், அதடைய மறுக்கலை. இருந்தாலும் எப்படி கெட்டத்துக்கு தண்டனை கொடுத்துட்றோமோ அதை போல் நல்லத்துக்கு வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அது கண்டிப்பாக வேத புஸ்தகத்தில் தான் இருக்கும். மற்ற புஸ்தகம் எங்கே தேடினாலும் அது ஆப்படாது. நீ ஏழைகளுக்கு தானம் பண்ணியா, வஸ்திர தானம் பண்ணியா புண்ணியம் உண்டு, தீர்த்த தானம் பண்ணியா புண்ணியம் உண்டு, கோதானம் பண்ணா புண்ணியம் உண்டு, கண்ணு தெரியாதவாளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தியானா புண்ணியம் உண்டு, ஏன் பெற்றோர்கள் வயசானவர்களை வச்சுன்னு காப்பாற்றி ஆகணும் புண்ணியம் உண்டு. இந்த ஒன்று எடுத்துப்போமே. இப்போ பெற்றோர்களை வச்சு காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறோம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம், பிறன் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது எதையுமே பண்ணாட்டா என்னன்னு பாருங்க. இன்னொருத்தருடைய பொருளை நான் அபகரிச்சுட்டேன்னால் ஒரு ஊர் சட்டமே இருக்குது, கண்டிப்பாக உடனே பிடிச்சின்னு போயிடுவா, தண்டனை கொடுத்துருவா, அபராதம் போட்டுருவா. ஆனால் அதே பிறர் பொருளை நான் ஏங்காமல் இருக்கேன், ஆசைப்படாத இருக்கேன், எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாளோ இல்லையோ அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. பரத்தியார் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு திருடிண்டு போயிட்டால் தண்டனை கிடைக்கும். ஆனால் நாளைக்கு அவன் திருடாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்கணும்னு உலகத்தில் புஸ்தகம் கிடையாது, இல்லவே இல்லையே. அந்த கோணத்தில் பாருங்க. இப்போ ஒன்றும் தண்டனையை பெற்று கொடுக்க புஸ்தகம் இருக்குது, ஆனால் நல்லத்துக்கு பரிசு கொடுக்கறதுக்கு புஸ்தகம் இல்லை. ரெண்டாவது பக்கம் பார்த்தால் பொருள் காணா போச்சுன்னா பிடிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்குது. இந்த பொருளை காணும், இந்த ஆளுக்கு அடிபட்டுடுத்து அப்படின்னா உடனே பிடிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது இப்போ. ஆனால் அதை தாண்டி இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆளை பற்றியோ பொருளை பற்றியோ இல்லை, பெற்றோரை ஜாகிரதையாக வச்சுக்கணும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு எங்கேயான ஒரு சட்ட புஸ்தகத்தில் இருக்கா? திருடினா சிறை, அதுதான் இருக்கே தவிர திருடக்கூடாதுன்னு முதல் 4 பக்கம் எழுதியிருக்காளானால் எழுத மாட்டா. ஏன் எழுத மாட்டாள்னால் என்னான்னு எழுதுறதுன்னு தெரியாது சுவாமி. ஏன்னா அது உபதேசமாக போயிடும்போ, அரசாங்கம் உபதேசித்தா யாரானு ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டா. அதனால தான் அதை எடுத்துக்கிறதே இல்லை இப்போ. ஆனால் தப்பு பண்ணால் பிடிச்சிடுறாளேனால், ஏன்னா அது அடுத்தவனை பாதிக்குமோ இல்லையோ. ஒருத்தனுடைய சொத்து போய்டுறது இது ஒரு பக்கம். அப்போ பொருளுக்கும் ஆளுக்கும் சேதம் இருந்தால் சட்ட புஸ்தகம் பண்ணும். ஆனால் ஏதான நினைவுகளுக்கு சேதம்னு இருந்தால் சட்ட புஸ்தகம் ஒன்றும் பண்ணாது. நடந்துடுத்து ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா சரிப்படுத்துறதுக்கு சட்ட புஸ்தகம் வரும். ஆனால் நாளைக்கு தப்பு நடக்காது இருக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லணும்னா சட்ட புஸ்தகம் உதவாது. நாளைக்கு ஒன்று நடக்கக்கூடாது, அதற்காக இன்றைக்கி சொல்லுமேனால் அப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேளை நாளைக்கு என்ன கைது பண்ணிடுவாளோன்னு சந்தேகமாக இருக்குது, முன்ஜாமீன் கொடுங்கோ. இந்த ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ பண்ணிடுவாளோன்னு சந்தேகமாக இருக்குது, போவாளோ இல்லையோ, ஏன்னா நாளைக்கு ஆபத்து வருமோன்னு சந்தேகமாக இருக்குன்னால் உடனே முதல்ல நீதிமன்றம் என்ன தெரியுமோ கேட்கும்? அவர்கள் ஒன்று நடவடிக்கையை எடுத்துதா தெரியலையே, நீ ஏன் வரையன்னு கேட்கும். நடவடிக்கை எடுத்த பிற்பாடு நான் வந்து பிரயோஜனம் இல்லையே,
அதனால தான் வந்திருக்கேன்னு சொன்னால் எடுப்பாங்கிறதுக்கு முகாந்தரம் இருக்கான்னு நிரூபிப்பான்னு கேட்கும் அது. ஆமாம், கண்டிப்பாக இவன் நடவடிக்கை எடுத்துருவா போல் இருக்குன்னு சொன்னா தான் நடக்கும். இதே போல் ஆனால் ஆன்மீக புஸ்தகம் இருக்கே, நம்ம வேத சட்ட புஸ்தகம், அதுங்கிட்ட அவன் ஒன்றும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட போகிறதாவே தெரியலையே. நீர் ஏன் திருடாதேன்னு சொல்கிறீர்? அவன் ஒன்றும் பிற பெண்களை ஏறெடுத்து பார்க்குறதா தெரியலையே. பார்க்காதே நீ ஏன் சொல்கிற? அவர் ஒருவேளை பெற்றோரை வச்சுப்பாரோ என்னமோ, வச்சுக்காட்டா இன்னென்ன பாவம் வரும் நீர் ஏன் சொல்கிறேன்னால் ஜாகிரதைக்கு சொல்லித்தான் ஆகணும்னு வேத புஸ்தகம். அப்போ நாளைக்கு ஒரு தவறு நடந்துடக்கூடாது, அதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் வேதம் பண்ணும். தவறு நடந்த பிற்பாடு தண்டனையை பெற்று கொடுக்கும் சட்டம். இப்போ பாருங்க, 2-3 விஷயம் பார்த்துட்டோம். அப்போது பொருள் ரீதியாக ஆளுக்கு அடிபட்டா இதுக்கு தான் சட்டம் வரும். ஆனால் அதுக்கு மேலே அதை தாண்டி எண்ணத்துக்கோ மற்றொன்னுத்துக்கோன்னா வராது. இப்போ நன்மை பண்ணணும், தீமை நடந்து போச்சுன்னா தண்டனை கொடுக்கும். ஆனால் நன்மை நடந்ததுக்கு ஏதும் வாங்கியே கொடுக்காது. அதே மாதிரி பேச்சு செயல், இந்த 2லையும் தப்பு நடந்தால் சட்ட புஸ்தகம் வரும். மனசார தப்பு நடந்தால் எந்த சட்ட புஸ்தகம் வரும்? அதுவும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ நான் மனசார ஒருத்தர் கெட்டு போயிடணும்னு நினைக்கிறேன், கையால் ஓங்கி கெட்டு போகும்படி அடிக்கிறேன், சட்டம் எப்போ வரும்? கையால் அடித்தா தான் வரும். நான் மாட்டுக்கு மூலையில் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு பேர் வச்சுட்டு எல்லாரும் கெட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஒரு சட்டத்துக்கு தெரியக்கூட தெரியாது. அப்போ நாளைக்கு நடக்க போகிறது என்னன்னு சட்டத்துக்கு தெரியாது. நான் மனசார கெட்டு போயிடணும்னு நினைக்கிறேன்னா அது சட்ட புஸ்தகத்துக்கு தெரியாது. நல்லது பண்ணால் நிறைய பாராட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு சட்டத்துக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வேணுமா வேண்டாமா லோகத்தில்? இது வேணுங்கிறது நன்னா எல்லாருக்குமே புரியுறது. என்ன தப்பை மட்டும் ஒரு பக்கம் பார்த்துருந்தால் அப்புறம் கோடு இந்த பக்கம் சாஞ்சிரும். அந்த தப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு தப்புன்னு சொல்கிறோமோ அத்தனைக்கத்தனை நல்லதை கொண்டாடுறதுக்கு மனசு இருக்கணுமோ இல்லையோ? ஏன்னா தப்பு நின்னா போருமா, நல்லது நடக்கணுமா? உலகம் நன்னா இருக்கிறதுக்கு தப்பு நிற்கணும், அதுக்கு மேலே நல்லது நடந்தே ஆகணும். அதை பார்க்கச்சே நமக்கு என்ன ஆகுது? பயப்படுத்துகிற சுவாமி வேதம். சந்தியாந்தனம் பண்ணலைன்னா பாவம் உண்டு, பிதிருத்தர்ப்பணம் பண்ணலைன்னா பாவம் வரும், இன்னும் அப்பா அம்மா வச்சுக்கலைன்னா பாவம். பயப்படுத்துறது என்னால் இது பயப்படுத்தினா தான் இந்த தப்பு நடக்காத இருக்கும். அதை கேட்டால் தான் நாளைக்கு புண்ணிய காரியத்தை நான் பண்ணுறதுக்கே வருவேன். அதனால் நாளைங்கிறது நன்னா இருக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு முயற்சி பண்ணணும். தப்பு நடந்த பிற்பாடு முயற்சி பண்ணி பிரயோஜனமே இல்லை. எதுவாக இருந்தாலும் கையால் அடிக்கிறேன் வாயால் பேசுகிறேன்னா ரொம்ப நன்னா சரிப்படுத்திடும். ஆனால் அதுக்கப்புறம் மனசால கெட்டதுன்னு நினச்சா அதுக்கு புரியாது, விட்டுடுவா. ஆனால் இங்கே எப்படின்னால் மனசால நினைக்கிறது தான் இன்னும் மோசம். அது எங்கே நம்ம இந்த குரல் அடிக்கடி சொல்லியிருக்கோமோ இல்லையோ, ஆறாதே நாவினால் சுட்டபடு தீயினால் சுட்டபுண் உண்ணாரும். வாயால் பேசிட்டா ஆறவே ஆறாது. வாயில் பேசினதே ஆறாதுன்னா மனசில் நினைச்சது ஆறுமா? ஆனால் ஏன் அதுக்கு நடவடிக்கை இல்லைன்னா எதிராளிக்கு தெரியாதோ இல்லையோ. நான் நினைச்சேங்கிறது அவனுக்கு தெரிய வரப்போறது இல்லை, அதனால தண்டனை இல்லை. ஆனால் வேதம் மட்டும் அதுக்கு எப்படி தண்டனை கொடுத்துட்றதுனால், வேதம் யாரை நம்பி இருக்கு? தண்டனைக்கு கடவுளை நம்பி இருக்கு. அவர் நம்ம மனசுக்குள்ள உட்காண்டிருக்கிறவே நினைச்சதை தெரிஞ்சு விடுறார். இதுதான் பெரிய வித்தியாசம். நீதிபதியாலேயோ அரசாங்கத்தாலேயோ காவலாளிகளாலேயோ பேசினாத்தான் புரிஞ்சுக்க முடியும், அடிச்சாத்தான் புரிஞ்சுக்க முடியும், நினைச்சா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் அவள் அடித்தாலோ பேசினாலோ தண்டனை கொடுக்குறா. ஆனால் கடவுள் எப்படி வேதத்தின் மூலம் முன்னாடியே கொடுத்துட்றார், மனசால நினைச்சதும் கொடுக்குறாரு. என்னால் அதுக்கு தானே உள்ளே உட்காண்டிருக்காரு. உள்ளேயே உட்காண்டிருக்கவே நினைக்கச்சே கழுத்தில் வச்சுடுறாரு அவர். ஓஹோ, தப்பா நினைச்சியா நீ, அதுக்காக இந்த தண்டனை உண்டு. மனசால நினைச்சா அடுத்த பிறவி என்னவா இருக்குங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியனது ஒன்மார்வம் தலகலம் பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணி. பெரியாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாஷம். கண்ணன் பெரியாழ்வார் முன்னாடி உட்காண்டிருக்கார். ஆழ்வார் யசோதையா தன்னைத்தானே நினச்சுனுட்டார். நிறைய பேர் கண்ணனுக்கு காதலிகளாக பாட்டு பாடுவார். ஆண்டாள்லாம் கண்ணனை கணவனாக அடைஞ்சு ஆசைப்பட்டவா. கோபிகைகள்லாம் கண்ணனுக்கு பர்த்தாவா தாங்க பத்னிகளாக இருக்கணும் காதலிகளான்னு ஆசைப்பட்டவா. ஏன் நம்மாழ்வார் அப்படி தான் ஆசைப்பட்டார், குலசேகரவாளர் அப்படி தான் ஆசைப்பட்டார். ஆனால் பெரியாழ்வார் ஒத்தர் தான் நான் யசோதையாக இருக்கணும், கண்ணன் என் குழந்தையாக இருக்கணும். அவளும் நாயிகாபாவம் தான். பெரியாழ்வார் பெண்ணாத்தான் நினச்சிட்டார். ஆனால் தாய்ங்கிற பெண், ஒரு பெண் யசோதை, கண்ணன் குட்டி கண்ணனை வச்சுன்னு என்னெல்லாம் விளையாடுவளோ எல்லாம் இந்த பெரியாழ்வார் அவள் விளையாடுறார். அப்போ சப்பாணி கொட்டுறதுன்னு ஒரு பருவம். பிள்ளைத்தமிழ்னு தமிழ் இலக்கியத்தில் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வரிசையாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு வர்றது தான் பிள்ளைத்தமிழ். அதை போல பெரியாழ்வார் இந்த குழந்தை இருக்கிறார். தவழ்ந்ததை சொன்னார், அதுக்கு தலைவாரி பின்னி விட்டதை சொன்னார், சோறு ஊட்டினதை சொன்னார், பால் ஊட்டினதை சொன்னார். அது மெதுவாக அப்படி கால் அப்படி அழுத்தி வச்சுன்னு நடக்கிறதுக்கு முயற்சிக்கு சொன்னார்.
போய் வெண்ணெய் திருடின்னு வந்தது சொன்னார், மாடு மேய்க்க போகிறது சொல்கிறார், ஊனா சொல்கிறார். அதில் இந்த குழந்தை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா கொட்டுறதுன்னு ஒன்று உண்டா? இங்கே பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பொறிமுக கூட இப்போ எடுத்துப்போம். வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குன்னால் குழந்தைகளோட கொஞ்சம் என்னென்ன அனுபவிப்போமோ அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியல. வேலை வேலை வேலை, 2 பேருக்கும் வேலை, கணவனுக்கும் வேலை, மனைவிக்கும் வேலை. கார்த்தால 7:45 போனால் யாருக்கு உழைக்கிறீர்? இப்போ எண்ஷான் வயிற்றுக்காக உழைக்கிறேங்கிறான். இதுக்காக எண்ஷான் வயிற்றுக்கு 2 பேர் ஓடுறது. இப்போ கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி போயிட்டு வந்துட்டு அவ்வளவு சம்பாதிச்சுட்டு குழந்தை பிறந்திருக்கே அதை வச்சுன்னு உங்களால் கொஞ்சம் முடியறதானால் அதுக்கு 3000 ரூபா கட்டி ஒரு விடுதியில் விட்டுட்டு வேலைக்கு போய்ட்றான். அது இப்போ அதான் இப்போ பெரியாழ்வார் விடுதி போல் இருக்குது. அவர் தான் பார்த்துக்கணும் இனிமேல் குழந்தைய. இப்போ ஏன்னா அவர் தானே யசோதையை பார்த்துட்டார். அந்த குழந்தைய முன்னாடி உட்காந்து வச்சுட்டு தான் அப்படி கையை போட்டு கட்டிக்கிறார். அம்மாவும் குழந்தைய கட்டின்னு விட்டார். குழந்தையனுடைய கையும் தன் கையும் சேர்த்து பிடிச்சிக்கிறான். 2 பேரும் பிடிச்சுன்னுட்டு அந்த குழந்தைய கைத்தட்ட வைக்கிறாவோ. அதுக்கு தட்ட தெரியாது. அதுக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு தட்டுமொல்லியோ அதை போல் இவ தட்டுறா. அதில் சொல்கிற இது அழகான பாசனம். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியனது ஒன்மார்பத்து அகலம் பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணி. இந்த சின்ன கை இருக்கே, சின்ன கைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் ஹிரண்யகசிபனுடைய அகன்ற மார்பகத்தை, அகன்ற இடத்த நீண்ட கூரான நகத்தை வச்சு பிளந்த ஆச்சரியமான கை. இந்த கை கண்ணனுடைய குட்டி கை இப்படி கொட்டணமா. அந்த கையை திறந்து பார்த்தவோ இந்த கை இப்போ இவ்வளவு சின்னதாக இருக்கே, ஹிரண்யகசிபனுடைய அகன்ற மார்பத்தை பிளக்கச்சை எப்படி இருந்திருக்கு இந்த கை. அதுதானே இன்னைக்கு இப்படி பிளந்தது. அப்போ சொல்லும்போது பெரியாழ்வார் இரணியனது ஒன்மார்பத்து அகலம் பிளந்திட்ட கைகளால், அந்த கைகள் தான் இதை பிளந்ததுன்னு சொல்லச்சே. உன்னை சிந்தையினால் இகழ்ந்தான்னு போசரம். சிந்தையால் இகழ்ந்தான்னா கையால் அடித்தான்னு பாட்டு இல்லை, சொல்லால் ஏசியன்னு பாட்டு இல்லை, சிந்தையினால் இகழ்ந்தான்னு போசம். அப்படின்னா மனசார ஹிரண்யகசிபு நரசிம்மன் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கார். மனசார அபச்சாரப்படுற வரைக்கும் பகவான் நடவடிக்கை எடுக்க மாட்டாராம். அடிப்பியா அடிச்சுக்கோ, பேசுவியா பேசிக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்போ மனசால தப்பு நினைச்சியா, அதை நினைக்கும் போது தான் பகவானுக்கு கோபமே வருகிறது. அதை எவ்வளவு தூரம் பார்த்துக்கலாம்னால் கையை உள்ள வைத்து கிழிக்கிறார். ஹிரண்யகசிப மடியில் இட்டுருக்கார். அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாது கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்ல முடியும். அஹோபிலம் நவநரசிம்ம க்ஷேத்திரம், 9 நரசிம்மர்களை சேர்த்து அஹோபிலத்தில் தான் எழுதியிருக்கார். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற நல்லமலான்னு மலைத்தொடர். அந்த நல்லமலானுடைய ஒரு பக்கம்தான் திருப்பதி திருவேங்கடம், அதனுடைய ஒரு பக்கம்தான் ஸ்ரீசைலம், அதனுடைய இன்னொரு பக்கம்தான் அஹோபிலம். ஒரு ஆதிசேஷ நாட்டம் தான் அந்த மலைத்தொடர். ஆதிசேஷனுடைய தலைப்பக்கமாக இருக்கும் அஹோபிலம், அவருடைய வால் பக்கமாக இருக்கும் ஸ்ரீசைலம். அதே போல் நடுவில் திருவேங்கடம் திருப்பதி என்று கொள்ளலாம், அல்லது ஒரு பக்கம்னு வச்சுங்க. அப்போ அஹோபில க்ஷேத்திரம் மொத்தமே ஆதிசேஷன்தான். அந்த நீண்ட இடமா இருக்கார். முன்பக்கத்தை திருவேங்கடம்னு சொல்லலாம், நடுவு அஹோபிலம்னு சொல்லலாம், பின்னாடி இருக்கக்கூடியது அவருடைய வால் பகுதி ஸ்ரீசைலம்னு சொல்லலாம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவள் புன்னமேன்னு பாசம். திருமங்கையாழ்வார் 10 பாசனம் பாடியிருக்கார். இப்படி கையை வச்சுன்னு ஊன்றி கிழிக்கிறார். அந்த கிழிக்கிற வடிவத்தோட மேலே ஏறி போய் சேவிக்கணும். ஜுவாலா நரசிம்மர்னு இருக்கார். அந்த நரசிம்மர் தான் இருக்கிறதுலே போய் சேவிக்கிறது கஷ்டம். வழியிலே நதியெல்லாம் தாண்டணும். நன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நாழி நடந்து மூச்சு வாங்க போனீங்கன்னா தான் அங்கே சேவிக்கலாம். அதுவும் கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடி பெரிய அருவி ஒன்று கொட்டும். அந்த அருவிக்கு பின்னாடியிலேருந்து பாறையனுடைய ஓரமாக விழுந்துடாமல் பாறையை தொட்டுண்டு கையை பிடிச்சுன்னு போய் சேவிக்கணும். அந்த இடத்துல 10 கைகளோட அவ்வளோ பெரிய நரசிம்மராக இருக்கார். கிழிக்கிறார். கிழித்து உயிரை முடிச்சிட வேண்டியதானே. கையை உள்ள விட்டு மெதுவாக தொழாவி பார்த்தாராம். அதைத்தான் இந்த ஆழ்வார் பாட்டில் சொல்கிறார். எதற்கு தொழாவுகிறார்? கொருட வேண்டியதான் என்னால் இல்லையா? அடித்தான் பொறுத்துண்டேன், ஏசினா பொறுத்துண்டேன். எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். ஒருவேளை மனசால இவன் என்னை பற்றி தப்பே நினைக்கலையோ? கோபத்தில் வாயால் மட்டும் வச்சிருப்பானோ? வந்த வேகத்தில் கையால் மட்டும் அடிச்சிருப்பானோ? ஒருவேளை மனசு சுத்தமாக இருக்கோ என்னமோ? நம்ம வேணால் பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு தான் உள்ள கைவிட்டு தேடி தேடி பார்த்தாராம். ஒரு துளி மனசில் ஈரம் இருந்திருந்தா கூட போனா போகிறதுன்னு விட்டுருப்பாருண்ணா. அந்த ஈரம் இல்லையோ இல்லையோ அப்போ தான் கிழித்து முகட்டான்னு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ சிந்தை மனசால குற்றம் பண்ணினத்துக்கு தான் சாஸ்திரம் கட்டியாக பிடிக்கும். ஆள் அடித்தாலும் சரி, அடுத்தது பேசினாலும் சரி, எல்லாம் வெளியூர் சாஸ்திரம் இருக்கே. அதான் சட்டசபை சாஸ்திரம் இருக்கே.
அது எல்லாத்தையும் அது போதுக்கும், அது சட்டம் பார்க்கறது. ஆனால் வேதம் பார்க்கறதுங்கிறது மனசால அபச்சாரப்படுறோமா, மனசால நல்லது பண்ணுறோமா. இதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. தீங்கு அடித்த இல்லை, தீங்கு பேசிய இல்லை, தீங்கு நினைந்த. கண்ணனை கொன்னுடணும்னு நினைச்சானோ இல்லையோ கம்சன், அதுக்குத்தான் பெருமாள் நடவடிக்கை எடுத்திருக்கார், தண்டனையே கொடுத்திருக்காருனால். அப்ப வேதம் என்னும் சாஸ்திரம் நினைவை முக்கியமாக கொண்டது. மனசால் அபச்சாரப்பட்டா பிடிச்சிடும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।